நேர்களே, நேற்று முன்தினம் சென்னை நகர்ல 1 கிராம் தங்கத்தினுடைய விலை, அதாவது 24 கேரட் தங்கம் 13,473 இருந்தது. அதே மாதிரி 22 கிராமுடைய விலை 12,350. 1 கிராம் அதாவது 18 கேரட்டுடைய விலை 10,300. 24 கேரட்டுடைய விலை சொல்லியிருக்கேன். 22 கேரட்டு அதாவது 24 கேரட்டு 13,473 ரூபா. நேற்று முன்தினம், நேற்று முன்தினம். அதே மாதிரி 22 கேரட் 12,350 ரூபா 1 கிராம். 1 கிராம் 18 கேரட் 10,000 ரூபா. அப்படி பார்த்தா 1 லட்சத்தை தாண்டின உடனே எல்லாருக்கும் தலையே சுத்தி போச்சு. அடே அப்பா, 1 லட்சம் ரூபாய் தங்கம் விலை ஏறியது இந்திய சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது மட்டுமில்ல, பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 1,300 ரூபா நேற்று ஒரே நாள்ல, முந்தானற்று மார்க்கெட்ல இவ்வளவு உயர்ந்து ஷாக் ஆகி நேற்று செய்தி வந்த பிறகு 1,320 ரூபா குறைந்து, அது சற்று குறைந்தது. 1 லட்சம் ரூபாயிலிருந்து கொஞ்சம் குறைஞ்சது. ஒரு சவரன் வெள்ளி விலையும் கொஞ்சம் குறைஞ்சது, அவ்வளவுதான். கடந்த 13ஆம் தேதி ஒரு சவரன் நகை 98,960 விற்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு 1000 ரூபாய் தான் கம்மி. 1 கிராம் 12,370 13ஆம் தேதி மாலை. தொடர்ந்து வாரத்தின் முதல் நாளான நேற்று முன்தினம் திங்கட்கிழமை தாறுமாறா ஓய்ந்துட்டுங்க. இதற்கான காரணங்களை நம்ம இப்ப பார்ப்போம். பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் இது குறைமா, இப்படி ஸ்டேபிள்ல இருக்குமா? இந்த கேள்விக்கு தான் விடை தரப்போகிறேன். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு அவர் இந்தியா மீது வர்த்தக போரின் காரணமாக இந்தியாவிற்கு எதிராக அமெரிக்காவுடைய டாலர் பெரும் அளவில் வீழ்ச்சியை சந்தித்தது. சரி, இப்ப இன்னைக்கு 92 ரூபா. இப்ப என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுடைய பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்ததால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பாக அரசு பத்திர சேமிப்புகளில் முதலீடு செய்வதை குறைச்சிட்டு தங்கத்தின் மீதான தங்கள் கவனத்தை திசை பெறுகிறார்கள். இது பாயிண்ட் நம்பர் 1. இதனால தங்கம் விலை கூடுது, தங்கத்தினுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. பங்கு சந்தையை தாண்டி அடுத்து பெரும்பாலானவர்கள் பங்கு சந்தைகளில், அதாவது ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்வதை ரொம்ப குறைச்சிட்டு தான் தங்கத்துக்கு வராங்க. இது 2வது. அமெரிக்காவினுடைய பெடரல் வங்கியில பாயிண்ட் நம்பர் 1, அவங்க வட்டி குறைவாக இருக்கிறதுனால, வட்டியை குறைச்சதுனால முதலீட்டாளர்கள் அந்த பத்திரங்கள்ல சேமிப்பு செய்யல, தங்கத்துல கணிசமாக சேமிப்பு செய்யறாங்க. இதனால தங்க தேவை. இது 1வது பாயிண்ட். 2வது பாயிண்ட், ஷேர் மார்க்கெட்லயும் அவங்க முதலீடு செய்வதை தவிர்த்துட்டு எதிர்கால நன்மைக்கு ஒரு தங்கத்தின் மீது ஏராளமான முதலீடு செய்வது மட்டுமல்ல, தங்கத்துக்கான தேவை இப்போது உலக அளவில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கணிசமாக உயர்ந்து தாறுமாறாக உயர்கிறது. இப்ப அமெரிக்காவுடைய இந்த நிலையை பார்த்து இந்தியாவுடைய டாலர் 91 ரூபாய் தாண்டி போய்விட்டது. இது இந்தியாவுடைய பெரிய சாபக்கேடு. $1 பில்லியன் குறைந்த நிலையில் பங்கு பத்திரங்களை விற்றுத்தான் நாம் இன்றைக்கு சரி செய்து கொண்டிருக்கிறோம். இது வேற விவகாரம். அடுத்து என்னன்னா, தங்கம் விலை உயர்வதற்கான பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. எது உண்மை? நம்ம அதை பார்ப்போம். இது நிற்குமா? என்ன செய்யறது பார்ப்போம். இது குறித்ததற்கு எனக்கு தத்துவம் இல்லை. அப்ப அந்த சாதாரண முதலாளிகள், பெருமுதலாளிகளை தாண்டி சாமானியர்கள் 2 கிராம் 1 கிராம் தங்கள் இருப்பதை நீங்க ETF, அந்த தங்க முதலீட்டில், கோல்டு முதலீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்கள். தங்க காயின்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பங்கு முதலீட்டில் ட்ரேட பாருங்க, மற்ற விஷயத்தை பார்க்காதீங்க. நல்ல கம்பெனிகளை சேர்ந்தெடுத்து முதலீடு செய்யுங்க. நிலத்தில் கொஞ்சமா ஒரு 2 சென்ட் 3 சென்ட் 1/4 கிரவுண்ட் இந்த மாதிரி விலை உயர்ந்த இடத்துல வாங்காதீங்க. வளர்ச்சி ஆகக்கூடிய இடத்துல நீங்க வாங்குங்க. இப்ப சென்னை புறநகர் பகுதியெல்லாம் வளரப்போகிறது. அப்போ பொன்னேரி பகுதிகள், அதே மாதிரி ஈசிஆர் சாலைகள், தெற்கு பகுதியில் தூத்துக்குடி பகுதிகள், இந்த மாதிரி பல பகுதிகள் இருக்கு. ராமநாதபுரத்திலும் கூட சில இடங்கள்லாம் இருக்கு. தஞ்சை, இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்த்து குறைவான முதலீட்டில் வாங்க. நிறைய வாங்காதீங்க. அது உங்களுக்கு சேஃபாக வரும். இதுதான் என்னுடைய கருத்து. நான் கருத்துல ஏன் கருத்து இல்லை, இன்டர்நேஷ்னல் அளவில் நான் உங்கள்கிட்ட இந்த தங்கத்தை பற்றி பேசியிருக்கேன்.
இன்னும் ஒரு எக்கனாமிஸ்ட்டு நம்ம அரங்கத்துக்கு வரப்போகிறாரு. நான் கொஞ்சம் நாள் எல்லாரும் கூப்பிட்ருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு டைம் தரேன். முதலீடு செய்யலாமா? தாராளமாக சாமானியர்கள் செய்யுங்க. உங்கள்கிட்ட கிடக்கக்கூடிய அந்த ரூ. 1000, ரூ. 2, 2000, 5000, 10,000 கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க. என்னைக்கும் தங்கம் தான். அது என்றைக்கும் வீண் போகாது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய பதிவும் காரணமும் உண்மையான செய்தியுமாக இருக்கிறது. நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.